Praise the Lord. கடவுளிடமிருந்தும் அவர் தம் ஐந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்துனராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவே நீரங்கள் தந்தை, இயேசுவே நீரெங்கள் இரட்சகர், ஆவியே எம் தேற்றரவாளனே அறிவேன் என் ஆத்துமாவில். Father, you are my Father, Jesus, you are my Savior, Holy Spirit, you are my God, water on my soul knows it well. பெந்தேகோஸ்தே ஞாயிறு. பரிசுத்த ஆவியானவரே வந்து எங்களை விடுதலையாக்கும் என்பதை குறித்து லூக்கா அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஜெபம் பண்ண கடவோம். கிருபையும் சத்தியமாய் உலகில் வந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான உம்முடைய வாக்கு பெருநாளிலே நாங்கள் நன்றிந்த இதயத்தோடு உம்முடைய ஆவியானவராகிய தேற்றரவாளரை, எங்களுடைய வாழ்வில் வழி நடத்துகின்றவரை நாங்கள் அபிஷேகமாய் பெற்றுக்கொண்ட இந்த நாளிலே நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்முடைய திருப்பாதத்திலே உம்முடைய ஆலயமாகிய இல்லத்தில் நிற்கும்படியான கிருபைகளை எங்கள் வாழ்வில் அருளி இருப்பதை எண்ணி, எங்கள் வாழ்வில் ஜீவன் சுகம் பலத்தோடு உம்மை துதிக்கும்படியாய் தந்திருக்கிற கிருபைகளை எண்ணி நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த கூடுகையிலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற துதிகளை ஸ்தோத்திரங்களை ஆவியானவர் தாமே இரக்கமாய் ஏற்று எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆவியானவர் எங்களோடு இருக்கின்ற வேளையிலே நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கிறோம் என்ற நன்றி உணர்வோடு இந்த ஆராதனையிலும் அவ்விதமான உம்முடைய எழுந்தருளால் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்வில் சமாதானத்தை, மகிழ்ச்சியை, பலனை அருளி உம்முடைய சாட்சிகளை நிற்க அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையிலும் முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடிய உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 139 தெய்வாவி மனவாசராய் வந்தனல் மூட்டுவீர் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 139. தெய்வாவே மனவாசராய் வந்தனல் மூட்டுவீர், உம்மடியாரின் உள்ளங்கள் மாற்றியை
காலை ஜெப ஆராதனை முறை பக்கம் எண் 1. முறையே நாம் கடவுளை போற்றுவோம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம். வாருங்கள், நாம் அவருடைய தேவன் ஜனங்களின். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நமது கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து யாவரும் இணைந்து கடவுளை போற்றுவோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது திருமுன்பதாய் இருக்கிறார். கர்த்தரை கண்டடைய சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் திரு முன்பதாய் வாருங்கள். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வளமுள்ள கடவுளின் அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் திரும்பும்பதாய் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடே அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திரு கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திரு வசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது சிறப்பான கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னோட கூட சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளை அறிக்கை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்து நாதர் வழியாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவர்களாகிய அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமதடியாராகி எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். சிறப்பாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உண்மையாய் உழைத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும், எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். பெந்தேகோஸ்தே ஞாயிறு. பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். இரக்கத்தின் கடவுளே, மக்களை கடவுளற்ற தன்மையிலிருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் இருளின் வல்லமையிலிருந்து விடுவிக்கும் கருவியாக நீர் ஏற்படுத்தின திருச்சபையின் மேல் தூய ஆவியாரை அனுப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியாரால் ஆற்றல் படுத்தப்படவும் அதன் வழியாக நாங்கள் விடுவிக்கப்பட்டு புது சமுதாயமாக மாற்றப்பட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறைவேற்ற இரக்கம் புரியும். உலகில் சதா காலமும் ஒரே கடவுளாய் தூய ஆவியாரோடும் உம்மோடும் வாழ்ந்து வழி நடத்தும் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நல்ல ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினர் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே பெந்தேகோஸ்தே ஞாயிறில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வாழ்த்துகின்றேன். சிறப்பாக நம்முடைய திருமண்டலத்திலே ஆண்டவருடைய திருப்பணிகளை நிறைவேற்றி தங்களுடைய வாழ்க்கையை இந்த தேசத்திலே அர்ப்பணித்து நம்முடைய திருமண்டலத்தின் வளர்ச்சிக்கு உதவின அருட்பணியாளர்களை நாம் நமது பேராயர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு அருட்பணியாளருடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்விதமாய் இன்றைய மாதத்திலும் இன்றைய நாளிலே நாம் அறிந்து கொள்ளும்படியாய் நாம் பெற்றிருக்கிற அருட்பணியாளர் ஜோசப் டி நாய்ஸ்
அவருடைய பிறப்பும் கல்வியும். அருட்பணியாளர் ஜோசப் நாய்ஸ் அவர்கள் அமெரிக்காவில் 1818ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி பிறந்தவர். இளம் வயதில் கல்வி படிப்பை முடித்ததும் பட்டப்படிப்பை ஆம்ஸ்கர்ட் கல்லூரியிலும் தன்னுடைய இறையியல் படிப்பை ஆண்டவர் கல்லூரியிலும் படித்தார். இவர் மனைவியின் பெயர் திருமதி எலிசபெத். இவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள். 2 பெண் பிள்ளைகளும் பின் நாட்களில் மதுரை மிஷனில் கன்னியர்களாக இறைப்பணியை தன் பெற்றோர்களைப் போல சாட்சியாக செய்து முடித்தார்கள். இவர் காலம் தவறாது சுறுசுறுப்புடன் செயலாற்றுபவர், தனி ஆற்றல் படைத்தவராய், விடாமுயற்சியுடன் செயலாற்றுபவராய், பெருந்தன்மை உள்ளவராய், ஒரு நல்ல அமைப்பாளராய், தன்னுடைய எல்லா சிறந்த திறமைகளையும் பெரியகுளம் மிஷினரி பகுதி மக்களின் நல்வாழ்விற்காக, அவர்களுடைய இம்மைக்குரிய ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக திறமையான வழிகாட்டியாகவும் நல்ல தலைவராகவும் சிறந்து விளங்கினார். அவருடைய திருப்பணிக்கான அர்ப்பணிப்பு 1841ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி இலங்கையில் பணியாற்றிய அமெரிக்க மிஷினரி ஸ்தாபனத்தில் மிஷினரி பணியை 1853ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி மனைவி திருமதி எலிசபெத் நாய்ஸ் அவர்களுடன் உற்சாகமாக பெரியகுளத்தில் தங்கி ஊழியத்தை தொடங்கினார்கள். பெரியகுளம், கொடைக்கானல், வத்தலக்குண்டு, பழனி, கம்பம், கோம்பை, ஆண்டிப்பட்டி, மணியக்காரன்பட்டி, கண்டமனூர், அடைக்கம்பட்டி, வருஷநாடு போன்ற இடங்களிலும் மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் நற்செய்தி பணியை செய்தார்கள். திருமதி எலிசபெத் நாய்ஸ் அவர்களுடைய உடல் நலை குறைவினால் நோய்வாய்ப்பட்டு பழனியில் உள்ள லோன் காட்டேஜ் என்று அழைக்கப்படும் பங்களாவில் 1880ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி தன்னுடைய 58 வயதில் கர்த்தருக்குள் மரித்தார். 1881ஆம் ஆண்டு மே 11ஆம் தேதி மார்த்தா மாண்டவில்லி என்ற பெண்ணை ரோமாபுரியில் திருமணம் செய்து கொண்டார். இருவரும் இணைந்து மதுரா மிஷனில் நற்பணியை செய்தார்கள். போர்டின் பரிசீலனை கமிட்டியின் ஆலோசனைக்கிறங்க அமெரிக்க மிஷன் ஊழிய நிலையங்களில் நல்ல கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும் என்றும் அதற்கான ஒரு கமிட்டி செயல்பட வேண்டும் என்றும் ஆலோசனை கூறப்பட்டது. அதன்படி நாய்ஸ், திரேசி, ரெண்டல் மூவரும் கட்டிட கமிட்டியாக இயங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதன்படி நாய்ஸ் கட்டிடங்கள் கட்டுவதில் தீவிரமாக ஈடுபட்டார். ஏற்கனவே 1854ஆம் ஆண்டில் பெரியகுளத்தில் முற்று பெறாமல் இருந்த பங்களாவை முழுமையாக கட்டி முடித்த அனுபவத்தை பெற்றிருந்தார். இருவரும், திரேசி, ரெண்டல் மூவரும் கட்டிடக்கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். கட்டிட பணியில் மூவரும் கலந்து பேசி நல்ல ஆலோசனையோடு சிறப்பான கட்டிடங்களை கட்டி முடித்தார்கள். ஆலயங்கள் கட்டப்படுதல். பெரியகுளம் சுற்றியுள்ள பகுதிகளில் பல கிராமங்களில் ஆலயங்கள் கட்டப்பட்டது. கொடைக்கானல் ஆங்கில ஆலயம் கட்டப்பட்டது. கோம்பை திருச்சபை கட்டப்பட்டது. அருட்பணியாளர் நாய்ஸ் மற்றும் அருட்பணியாளர் டெய்லர் இணைந்து சுமார் 4 ஆண்டுகளில் 16 சபைகளை கட்டி எழுப்பினார்கள். கொடைக்கானலில் தமிழ் திருச்சபையை கட்ட நாய்ஸ் எடுத்த முயற்சிகள். மதுரை மிஷன் பதிவேட்டுப்படி 1888ஆம் ஆண்டு மே மாதத்தில் தமிழ் மக்களுக்காக ஆலயம் கட்ட நாய்ஸ் கட்டிட கமிட்டியிடம் அனுமதி பெற்றார். இதற்காக 2220 ரூபாய் வசூல் செய்தார். இந்த நேரத்தில் நாய்ஸ் அவர்களுக்கு நோய் தாக்கியதினால் சிகிச்சைக்காக சென்னை சென்றார். இவ்வாலயத்தின் கட்டுமான பணியை அருள் திரு எட்வர்ட் திரேசி மிஷனரியிடம் ஒப்படைத்தார். இவரும் கடின முயற்சியுடனும் நாய்ஸ் அவர்களின் விருப்பப்படியும் 1895ஆம் ஆண்டு கட்டி முடித்தார். நாய்ஸ் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக இந்த ஆலயத்திற்கு அவர்களுடைய 2 பிள்ளைகள் ஒரு ஆலய மணியை நன்கொடையாக கொடுத்தார்கள். நாய்ஸ் அவர்கள் அனுபவித்த இன்னல்கள். 1857ஆம் ஆண்டு சாதி வெறியர்களின் இடையூறால் சில திருச்சபைகள் துன்பத்தை சந்தித்தது. திருச்சபை கூட்டங்களில் சபையாரை அடித்து துன்பப்படுத்தினார்கள், வீடுகளை சூறையாடினார்கள். இந்த சம்பவத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். தேவாரம் ஜமீன்தாரால் நாய்ஸின் 2 திருச்சபைகள் துன்பப்படுத்தப்பட்டது. பாம்பனில் உள்ள உபதேசிமார்கள் சிறையில் வைக்கப்பட்டார்கள். எல்லா நிலைமையிலும் அருள்பணியாளர் ஜோசப் நாய்ஸ் அவர்கள் பொறுமையுடனும் தளராமல் அனைவரையும் ஒன்றிணைத்து ஊழியத்தை சிறப்பாக செய்தார்.
நாய்ஸ் அவர்களின் பெயரில் நன்கொடைகள். அருட்பணியாளர் ஜோசப் நாய்ஸ் அவர்களுடைய மகன் சிஜே நாய்ஸ் பெயரில் பசுமலை அறக்கட்டளை நிதியாக $300 அமெரிக்காவிற்கு விடுமுறைக்கு சென்ற காலங்களில் நிதியை அனுப்பி வைத்தார். நாய்ஸ் அவர்களின் முதல் மனைவி திருமதி எலிசபெத் அவர்கள் பெயரில் ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவித்தொகை பெரியகுளம் பகுதி பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பின்னாட்களில் இந்த உதவித்தொகை நாய்ஸ் உதவித்தொகை என்று வழங்கப்பட்டது. நாய்ஸின் மரணம் 1853ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி மதுரை மிஷனுக்கு வந்த நாய்ஸ் அவர்கள் 1892ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி தன்னுடைய 73வது வயதில் சென்னையில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். இவருடைய சிறப்பான பணியை அவருடைய 2 பெண் பிள்ளைகள் மதுரை மிஷனுக்கு கன்னியராக இருந்து உழைத்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இவருடைய பணி இன்றும் பேசிக்கொண்டு இருக்கின்றது. கடவுள் கொடுத்த ஞானம், அறிவு இவற்றின் வழியாக பல மக்களுக்கு இருள் என்னும் அறியாமையை நீக்கி அறிவு என்னும் கல்வியை ஒளியாக தான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் ஒளியாக திகழ்ந்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அன்பரின் பணியில் மகாகணம் பேராயர் ஐயா அவர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பகுதியிலே ஆண்டவருடைய அருட்பணியை செய்த அருள்பணியாளர் ஜோசப் நாய்ஸ் ஐயா அவர்களுடைய வாழ்வுக்காய் நாம் கடவுளுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம், இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுவோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நாளிலும் எங்களை அறிவொளிக்குள்ளாக நித்திய ஜீவ வழிக்குள்ளாக வழிநடத்தின உம்முடைய தாசர்களை நாங்கள் நினைவு கொள்ளும்படியாக சிறப்பாக மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திலே பணியாற்றின உம்முடைய அருட்பணியாளர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்வுக்காக நன்றிகளை ஏறெடுக்கும்படியாய் எங்களுடைய திருமண்டலத்தின் பேராய தந்தை அருட்பெருந்திரு அறிவர் ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகரன் ஐயா வழியாக நாங்கள் அறிந்து வருகின்ற அருட்பணியாளர்களின் ஊழியங்களுக்காக, அவருடைய சாட்சியுள்ள வாழ்வுக்காக, அவர்களுடைய அர்ப்பணிப்புகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இன்றைய நாளிலும் நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக, ஆவியானவரால் நாங்கள் வழி நடத்தப்படுகின்றவர்களாக, அவர்கள் விட்டு சென்ற முன்மாதிரியின் வாழ்க்கை, அவர்கள் எங்களுக்கு அருளி சென்ற நன்மைகள், இவைகளெல்லாம் நாங்கள் நினைத்து இவைகளெல்லாம் உம்மால் உண்டானது, நீர் அவர்களுக்கு தந்த ஊழியத்தின் வாஞ்சையினாலும் உம்மீது வைத்த அன்பின் செயலினாலும் நாங்கள் இன்றைய நாளிலும் மீட்கப்பட்டவர்களாய் எங்களுடைய நித்திய ஜீவ வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாய் உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க நீர் கிருபை தந்திருக்கிறீர். அருமையான அர்ப்பணியாளர்களுடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அவ்விதமான அர்ப்பணிப்போடும் ஆண்டவருக்கு அன்போடு செய்கின்ற பணிவிடைகளோடும் உம்முடைய சாட்சிகளை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களை வழி நடத்தும். உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். திருமண்டலத்தை தொடர்ந்து காத்து வழி நடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அமர்ந்திருக்க ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மனன வசனம் சொல்வார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் 122:1. சபையிலே கிறிஸ்துவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எபேசியர் 3:21. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 107:1. கர்த்தருக்கு பயந்த வழிகள் நிற்கிறவன் பாக்கியவான். நீ உன் கைகளின் பிரசத்தை நீ சாப்பிடுவாய், எனக்கு பாக்கியம் நன்மையாக உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டகங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பன்றையை சுற்றி ஒளிவு மர கன்றுகள் போல இருப்பார்கள். இவ்விதமாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம்
கர்த்தர் உன்னை ஜியோனில் கர்த்தர் ஜியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலின் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 100. ஞாயிறு பள்ளி சிறுவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான பெந்தேகோஸ்தே ஞாயிறிலே நாங்கள் எங்களுடைய சிறு பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆவியானவர் தாமே அருமை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். உம்முடைய கிருபையின் கரங்களினால் அரவணைத்து அவர்களை உம்முடைய ஞானத்தினால் போஷிக்கின்றவராக இருக்கின்றீர். இன்றைய நாளிலும் அவ்விதமாக எங்களுடைய திருச்சபையின் ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் வழியாக உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் அறிந்து கொள்வதிலும், அதிலே ஞானம் பெற்றுக்கொள்வதிலும், அதிலே உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற செயல்களிலும் அருமை பிள்ளைகளை ஆவியானவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பொறுப்படுத்தி செய்கின்ற திருச்சபையின் பொறுப்பாளர்கள், அருமை பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், திருச்சபையின் குடும்பங்கள், இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகள் உம்முடைய சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்க கடவுள் தாமே நீர் இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாகம் ஏசாயா 61 1 முதல் 11 வரை. ஏசாயா 61 1 முதல் 11 வரை, பக்கம் 867. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமைக்கென்று மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடே நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்தும களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்கிறதுக்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 13 வரை. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 13 வரை. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தாமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே முக்கிய மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 107. சங்கீதம் 107 வசனங்கள் 31 முதல் அதிகாரம் முடிய. அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போலாக்குகிறார். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 முதல் 21 முதல். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது.
அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்கப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்போது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார் என்பதே. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே நமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வீழோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் முன்னின்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆலய ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. சபையார் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 13/6/25 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை ஆலயத்தில் நடைபெறும். வருகின்ற 15/6/2025 3ஆம் ஞாயிறு திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சிறப்பாக வருகின்ற 28ஆம் தேதி கண்ணொளி அற்றோருக்கான அருட்பணி ஊழியங்களிலிருந்து ஒரு சிறப்பு பார்வை கண்ணொளி அற்றோருக்கான மக்களுக்கு ஒரு சிறப்பு ஒடுக்க கூட்டம் கத்தீட்ரல் பேராலயத்தில் நடைபெறுகின்றது. அதற்காக ஜெபிக்கும்படியாகவும் அதற்காக நீங்கள் பங்கு பெறும்படியாகவும் உங்களால் இயன்ற உதவிகளை அந்த ஊழியங்களுக்கு கொடுத்து உதவும்படியாகவும் சுமார் 300க்கும் மேற்பட்ட கண்ணொளியற்றோர் அந்த கூடுகையிலே பங்கு பெற்று நம்முடைய பேராயர் ஐயாவின் வழியாய் அவருடைய வாழ்வாதாரங்களுக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்றைய நாளிலே கூட திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக தன்னார்வத்தோடு உதவ முன் வருகின்றவர்கள் நம்பி ஜோத்தம் சகாயராஜ் அவர்களை தொடர்பு கொள்ள, அதற்காக உதவி செய்கின்றவர்களும் ஜோத்தம் சகாயராஜை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பாக வருகின்ற ஞாயிறு தந்தையர் தினமாக நாம் அனுசரிக்கின்றோம். நம்முடைய திருச்சபையின் திருமணமான ஆண்கள் அனைவரும் தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லவும், அன்றைய நாளிலே ஒரு சிறப்பு ஜெபமும் ஆலய நினைவு பரிசும் வழங்கப்படும். ஆகவே கடவுள் தந்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை நினைவு கூர்ந்து நாம் கடவுளுக்கென்று சிறப்பு காணிக்கையை முன்வந்து படைக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண்டலத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். வருகின்ற 28ஆம் தேதி சனிக்கிழமை திருமண முன்னாலோசனை கூட்டம் பசுமலை ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் அமைந்துள்ள சிற்றாலயத்தில் நடைபெறுகின்றது. திருமணத்துக்காக ஆயத்தப்பட்ட பிள்ளைகள் இந்த திருமண முன்னாலோசனை கூட்டத்தில் பங்கு பெறுதல் அவசியம். அதற்காக ஆயத்தப்பட்டிருப்பவர்கள் குருவானவரை தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று நம்முடைய திருமண்டலத்தின் வழியாய் செயல்பட்டு வருகின்ற CSI கல்வியியல் கல்லூரி மற்றும் கலை அறிவியல் கல்லூரியினுடைய சேர்க்கைகள் நடைபெறுகின்றன. அதிலேயும் சேர விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் அதற்கான அறிவிப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றது. அதையும் அறிந்து நீங்கள் பயனடைய அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சிறப்பாக இந்த நாளிலும் குருசேகர தேர்தல் 2025ஆம் ஆண்டிற்கான அறிவிப்பு. நமது திருச்சபையினுடைய குருசேகர குழு தேர்தல் வருகின்ற 14/6/25 சனிக்கிழமையில் ஆலயத்தில் வைத்து காலை 10 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை
தேர்தல் வரும் பட்சத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 14/6/25 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை நடைபெறும். குருசேகர குழு உறுப்பினராக பணிபுரிய விரும்புபவர்கள் ஆலய ஆராதனை நிறைவுக்கு பின்பதாக வேட்பாளராக தகுதியுடையோர் வேட்புமனு நீங்கள் பெற்ற வேட்புமனுவை நாளைய தினம் திங்கட்கிழமை 9ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளாக நீங்கள் சமர்ப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதிலே கேட்கப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களையும் நீங்கள் நகலுடன் திருப்பி செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முன்மொழிபவரும் வழிமொழிபவரும் ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் அவ்விதமாக முன்மொழியலாம், வழிமொழியலாம். அவர்களுடைய நீங்கள் வேட்புமனு பெறுகின்றவர்கள் உங்கள் கையொப்பத்தை அதற்கென்று வைக்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் பதிவேட்டில் கையொப்பமிட்டு பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வேட்புமனு பெறவும் பெற்ற வேட்புமனுவை திரும்ப செலுத்த கடைசி நாள் மீண்டும் அறிவிக்கின்றேன். 9/6 திங்கட்கிழமை மாலை 5 மணிக்குள்ளாக நீங்கள் பெற்ற வேட்புமனுவை திருப்பி செலுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். யாரேனும் கொடுத்த வேட்புமனுவை திரும்ப பெற வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான கால அவகாசம் 11/6/25 புதன்கிழமை காலை 10 மணிக்குள்ளாக நீங்கள் யாரேனும் வித்ரா செய்ய வேண்டும் என்றால் அதை கொடுத்த வேட்புமனுவை பெற்றுக்கொள்ள நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 10ஆம் தேதி அன்று வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். ஆகவே குருசேகர குழு பணிக்காக யாரேனும் விண்ணப்பிக்க இருக்கின்றவர்கள் ஆலய ஆராதனை நிறைவுக்கு பின்பதாக வேட்புமனுக்களை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கான நீங்கள் வேட்பாளர் தகுதி பட்டியலில் இடம்பெற்றிருப்பீர்கள் என்றால் நீங்கள் குருசேகர குழுவில் இணைந்து பணிபுரியலாம். நம்முடைய ஆலயத்தின் குருசேகர குழு ஊழியங்களுக்காக உறுப்பினர்களுக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் அவர்கள் வழியான ஆசீர்வாதமும் நன்மையும் நம்முடைய ஆலயத்தில் நிறைவாய் உண்டாயிருக்கவும் அநேக மக்களுக்கு இந்த திருச்சபையானது கர்த்தருக்கு சாட்சியாக அவருடைய மகிமையை எடுத்துரைக்கும்படியாக நம்முடைய குருசேகர குழு செயல்படும்படியாக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் பிறந்தநாள் காணுகின்றவர்கள் 9/6 தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர் மிஸ்ஸஸ் சூசன் தினகரன் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். 10/6 மிஸ்ஸஸ் மேரி ஐவி ஜெபசெல்வி அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். 12/6 மிஸ்டர் ஜான் தங்கப்பா ஐயா அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். 13/6 மிஸ்டர் ஜான் செல்லப்பன் மிஸ்ஸஸ் ஷெர்லி கிரஃப் ராய்ஸ் ஆகியோர் தன்னுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றார்கள். பிறந்தநாள் காணுகின்றவர்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை எவ்விதமான நன்மையினால் ஆசீர்வதித்து இதுபோல பல பிறந்தாண்டுகளை பெற்று அவருக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் வாழ்த்துகின்றோம். திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பத்தினர் இன்றைய நாளிலும் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் மிஸ்டர் எஸ் சாலமன் ஐயா அவர்கள் மிஸ்ஸஸ் ஹெப்சிபாய் சாலமன் குடும்பத்தினர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். ஆண்டவருடைய திருப்பெயரிலே திருமண நாள் கொண்டாடுகின்ற பிள்ளைகளை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் சியோனின் வாழ்வும் எருசலேமின் சமாதானத்தையும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்கின்ற ஆசீர்வாதத்தையும் தந்து இதுபோல பல பிறந்த ஆண்டுகளையும் திருமண ஆண்டுகளையும் பெற்று வழிநடத்த திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்றவர்கள் நீங்கள் எழுந்து நிற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் நன்றிந்தரியத்தோடு எங்களுடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் அவர்களோடு உடனிருந்து தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொண்ட நாள் முதலாய் இந்நாள் வரையிலும் உம்முடைய மாறாத வழிநடத்தினால் நீர் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி புதிய பிறந்தாண்டுக்குள்ளாக கடந்து வர கிருபை தந்திருக்கிறீர். இந்த நாளிலுமே திருச்சபையாய் நண்பர்களாய் உற்றார் உறவினர்களாய் ஆசீர்வதித்த காரியங்களை ஜெபித்த ஜெபங்களை அருமை பிள்ளைகள் நிறைவாய் உம்முடைய நன்மையாய் இந்த வருடத்திலும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வாதங்கள் நிறைவாயிருந்து என்று மாறாத உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை வழிநடத்தவும்
இதுபோல பல பிறந்த ஆண்டுகளினால் உங்களுடைய சாட்சிகளை காத்துக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை தாரும். உங்களுடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops roundness are falling, but for the showers we plead. Mercy drops roundness are falling, but for the showers we plead. பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்றவர்களே ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 71 வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 71. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே. அருணோதயம் ஒளிப்பிரகாச அசரீரி ஓரே சருவேசா. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே. தேவா கருணாகரா தேயான பராபரா ஆதாரணிராதரா அன்பான சகோதரா. நாதாவுந்தான் சகலமும் நீயே, நாதாவுந்தான் வரமென்னுமாயே. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே. அடியோர் பவனோசனா பரலோக சிம்மாசனா. முடியாத அருட்போசனா முதன்மாமறை வாசனா. இளைய குளிரிலை நேமியேதான் இமையவர் அடித்தொழுமேன்மையில் எந்தாய். வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே. ஆவலோருளாதனி அறியாதவ போதனி. ஞானாவினதீரணி கரிநேயவினோதனி. ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உனத நன்மையின் மகாதேவா. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே. ஜெபம் செய்வோம்.
அன்பின் ஆண்டவரே, நல்ல நாளிலே நாங்கள் நன்றி இருதயத்தோடு உம்முடைய வல்லமை வழி நடத்துதல் பெரிது என்று நாங்கள் உணர்ந்து, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலுமே உம்முடைய ஆவியானவரால் நாங்கள் ஒன்று கூட்டப்பட்டோம். உம்முடைய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு வருகிறோம். நீர் எங்களுக்கு அவரை ஆலோசனை கடவுள் தருகின்றவராக, அவர் வழியாய் நாங்கள் ஞானம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக, அவர் வழியாக நாங்கள் பலப்படுகின்றவர்களாக இருந்து இந்த நாளிலும் நன்றி இதயத்தோடு பெற்ற ஆசீர்வாதங்களை உம்முடைய திருப்பணிகளுக்கென்று படைக்கும்படியான கிருபைகளை தந்தீர். நன்றியோடு துதிக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அதன் வழியாக உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கடவுளுடைய வார்த்தைக்காய் நம்மை ஒரு நிமிடம் அவருடைய சமூகத்தில் எங்கள் கற்பாரை மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியனது வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திரு முன்பதாய் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி வழிநடத்தி நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தூய ஆவியானவரின் திருப்பெயரிலும் இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் அருளுகின்ற மெய்யான சமாதான மகிழ்ச்சி பலன் உங்கள் வாழ்வில் நிறைவாய் இருப்பதாக. சிறப்பாக இந்த நாள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள். காரணம் என்ன என்றால், இன்றுதான் திருச்சபை உருவான நாள் என்று நாம் சொல்லலாம். காரணம் என்னவெனில், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பதாக அவர் 40 நாட்களாக உலகிலே பல இடங்களிலே தன்னுடைய இருப்பு நிலையை, நான் உயிர்த்தெழுந்த கடவுளாக இருக்கிறேன் என்கின்ற அந்த உயிர்ப்பு நிலையை தெரிவித்து, அதன் பின்பதாக அவர் சொன்ன ஒரு வாக்குறுதியை நாம் காணுகின்றோம். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:5. நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேறும்படியாக அங்கே காத்திருங்கள் என்று ஆண்டவர் பரமேறின நாளன்று தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன செய்தியை காணுகின்றோம். அந்த நாள் அவர்கள் எருசலேமிலே பஸ்காவிற்கு பின் வருகின்ற 50வது நாளை அறுவடை பெருவிழாவாகவும், அதே வேளையிலே அந்த நாளை நன்றி இருவாரங்களின் பண்டிகை என்று சொல்லி நாம் காண முடியும். அவ்விதமாக அவர்கள் இந்த பண்டிகையை அனுசரித்த வேளையிலே மேலறையிலே அவர்கள் கூடியிருந்தார்கள். அவ்விதமாய் கூடின வேளையிலே ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் நிறைவேறும்படியாய் பெற்றுக்கொண்டார்கள் என்று காணுகின்றோம். அந்த சூழலிலே அவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். அந்த 50வது நாள் பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொல்லி, அன்று ஆதிகால முதல் திருச்சபை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக தோன்றினது என்று திருமறையின் அடிப்படையிலே நாம் காணுகின்றோம். ஆகவே இந்த ஞாயிறு ஒரு சிறப்பான ஒரு ஞாயிறு. ஆவியானவர் நம்மோடு இன்றும் ஆண்டவர் சென்றதற்கு பின்பதாக
கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடவுளாக, நம்மோடு செயலாற்றுகின்ற கடவுளாக, நம்மை ஆற்றல் படுத்துகின்ற கடவுளாக, நம்மை பலப்படுத்துகின்ற கடவுளாக அவருடைய செயல்பாடுகள் அதிகமாய் நம்மோடு இருக்கின்றது என்பதை நாம் மறைமுகமாக உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு கிருபையை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்ற அவரை எவ்விதமாய் அறிந்து கொள்ள முடியும், எவ்விதமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எவ்வித காரணங்களினால் நாம் அவரை விட்டு விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவேதான் இங்கே இந்த நாளிலும் இன்னும் உலகத்தின் சூழல் நம்மை நெருக்குகின்ற வேளையிலே, நமக்கு விடுதலையற்று இருக்கின்ற இந்த காலங்களிலே, பரிசுத்த ஆவியானவரே மீண்டும் எங்கள் மத்தியில் வாரும். அவர் எங்கும் வியாபித்திருக்கின்றவராய் இருக்கின்றார். அவர் எல்லோரோடும் செயல்படுகின்றவராய் இருக்கின்றார். அவர் நம் மத்தியில் வந்து நம்மை விடுவிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அவரை நாம் அழைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறிலே நாம் பெற்றிருக்கின்ற செம்பொருள், வாரும் தூய ஆவியாரே எங்களை விடுவியும், கம் ஹோலி ஸ்பிரிட் செட் அஸ் ஃப்ரீ என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த நாளிலும் இந்த பெந்தேகோஸ்தே நாளை நாம் சிறப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராகிய பிதா வாக்கு பண்ணின தன்னுடைய ஆவியை, கர்த்தரானவர் தான் ஆவியாயிருக்கிறார் என்று திருமறையிலே அநேக பகுதிகளிலே நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஆகவே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாம் நிறைவாக பெற்றுக்கொண்ட ஒரு நாளாக இந்த நாள் காணப்படுகிறது. ஆகவே இது கிறிஸ்துமஸ் நியூ இயரை போல இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இன்றைய கால சூழலிலே நம்மோடு இருந்து வழிநடத்துகின்ற கடவுள் ஆவியானவராய் இருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம். ஆகவே பஸ்கா பண்டிகை முடிந்த 50வது நாளை அவர்கள் பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று அழைத்தார்கள். ஆக கடவுள் வாக்கு நிறைவேறின நாள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அதே வேளையிலே ஆவியானவரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு குறிப்பிட்டார். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும். ஆக அந்த வார்த்தையின்படியாக நமக்கு அருளப்பட்டவர் ஆவியானவர் நம்மோடு இருக்கும்படியாய் அருளப்பட்ட இந்த நாளை நாம் நன்றி நிறுத்தியத்தோடு ஆண்டவர் பிதாவானவருக்கும் குமாரனாய் வந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியானவராய் இருந்து செயல்படுகின்ற அவரையும் நாம் துதிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஆவி என்றாலே அதனுடைய அது செயல்படுகின்ற ஒரு நிலைமை என்பதை நாம் காணுகின்றோம். தொடக்கத்திலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் திருமறையிலே காணுகின்றோம். ஆவியானவர் என்கின்றதை நாம் கிரேக்க, எபிரேய, லத்தீன் மொழிகளிலே நாம் அறிகின்ற வேளையில் திருமறையில் இந்த 3 பயன்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரேக்க பதமாக நியூமா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, எபிரேயத்திலே ரூவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, லத்தீன் மொழியிலே ஸ்பிரிட்டஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நாம் இன்றைய நாட்களிலே ஹோலி ஸ்பிரிட் என்று நாம் அழைக்கின்றோம். ஆகவே இந்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட தினம் இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் 2 கொரிந்தியர்லே பவுல் சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம். சில வசனங்களை நாம் வாசித்தால் நாம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். 2 கொரிந்தியர் 3:17. ம் 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 கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அதான் சரியானது. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கின்றாரோ அங்கே விடுதலை உண்டு. அப்பொழுது ஏன் எங்களை விடுவியும் என்று தலைப்பு பெற்றிருக்கிறோம்? அங்கே ஆவியானவர் இல்லை. அதுதான் காரணம். ஆகவேதான் மீண்டுமாய் நாம் அழைக்கும்படியாகவும், ஆண்டவரே நீர் வந்து எங்களை இன்னுமாய் நீர் விடுவிக்க சித்தமுள்ளவராய் எங்களை விடுவியும் என்று கேட்கின்ற ஒரு சூழலிலே இன்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்வும் நம்முடைய திருச்சபையின் வாழ்க்கையும் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கின்றாரோ அங்கே விடுதலையை அவர் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம்.
ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆவியானவர் கர்த்தருடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யோவான் 16:7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவ்விதமாக குறிப்பிடுகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நாம் பெறப்பட்ட தலைப்புகளின் கீழாக நாம் பெறப்பட்ட திருமறை பகுதிகளின் அடிப்படையிலே 3 தலைப்புகள் வழியாய் நான் உங்களோடு கூட ஆவியானவர் எவ்வித செயல்பாடு உடையவராய் இருக்கின்றார், அவரை நாம் பெற்றிருக்கின்றோமா என்கின்ற சிந்தனையையும் நாம் அறிந்து கொள்ளவும், அவரை பெற்றிருக்கின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே அங்கே அந்த பகுதியிலே ஏசாயா தீர்க்கன் சிறையிலிருந்து மீண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆவியானவர் எவ்வித செயல்பாடை, கடவுள் எவ்விதமாக நம்மோடு கூட செயல்படுகின்றவராய் இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியாக அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். இவை எவ்விதமாய் நடைபெறும்? நமக்கு தலைவர் இல்லை, அரசர் இல்லை, நாமே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வந்திருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே யார் நம்மை வழி நடத்துவார் என்ற ஒரு கேள்வியிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கன் வழியாய் கடவுள் உரைக்கிறார், ஆவியானவர் உங்களோடு இருக்கின்றார் என்று சொல்லி, விடுதலை வாழ்விற்கு நம்பிக்கை தருகின்ற ஆவியானவர் என்று அங்கே நாம் காணுகின்றோம். அதன் அடிப்படையிலே நாம் ஆவியானவர் என்னென்ன செயலை செய்கின்றார் என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவருடைய செயல்பாடு எவ்விதமாக இருக்கிறதாம் வாசிங்க. இன்று சிறுமைப்பட்டிருக்கிற மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க அவர் செயலாற்றுகின்ற கடவுளாய் இருக்கின்றார். ஆமாம், குணப்படுத்துகின்ற செயலை செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நீங்கள் உங்கள் வாழ்வில் நொறுங்குண்ட நிலைமையிலே அல்லது காயப்பட்ட நிலைமையிலே யார் எனக்கு உதவுவார், யார் என்னை தேற்றுவார் என்ற நிலைமையிலே இருக்கின்ற வேளையிலும் ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை தருகின்றவராக, அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்கின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். வாசிக்கலாம். விடுதலையை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார், வாழ்வு தருகின்ற கடவுளாக இருக்கின்றார். துயரப்படுகின்ற அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற கடவுளாக ஆவியானவர் இருக்கின்றார். ஆகவே நம்பிக்கை தருகின்ற ஒரு செயலை, அந்த நம்பிக்கையின் வழியாக விடுதலை வாழ்வை அருளுகின்ற செயலை ஆவியானவர் செய்கின்றார் என்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையை நோக்கி, நம்முடைய வாழ்க்கை விடுதலை வாழ்வை நோக்கி நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற மக்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே செய்தி சொல்லப்படுகிறதை நாம் காணுகின்றோம். தொடர்ந்து வாசிக்கலாம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அவர் கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார், புகழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி அங்கே சிறையிலிருந்து விடுதலை பெற்று வந்த மக்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை கொடுக்கின்ற ஆவியானவர் நமக்கு இருக்கின்றார், கடவுள் நமக்கு இருக்கின்றார். அதன் வழியாக நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளுகின்ற மக்களாய் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, மோசேக்கு கடவுளினுடைய ஆவியானவர் உதவினார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற வேளையில் மோசே அநேக சூழலிலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தப்பட்ட வந்த வேளையில் அங்கே அவன் திக்கற்று நிற்கின்ற சூழலே ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காண முடியும். அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் விடுதலை வாழ்விற்கு நம்பிக்கை கொடுக்கின்ற கடவுளாக செயல்படுகின்றார் என்பதை நாம் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். ஆவியானவரை நாம் எவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கின்றோம் என்று இந்த நாட்களிலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக அந்த பகுதி, முதலாவது பகுதியிலே ஹோலி ஸ்பிரிட் கிவ் ஹோப் ஃபார்
லிபரேட்டட் லைஃப் என்று சொல்லி நாம் அறிந்து ஆவியானவர் அவிதமான கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கின்றவராய் இருக்கிறார் என்று நாம் துதிக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது நாம் வாசிக்க கேட்ட திருமுறை பகுதியிலே அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் உண்டான பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். வாசிங்க. பெந்தே கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள் வந்திருந்தார்கள் போல உண்டானது வீடு முழுவதையும் நிரப்பினது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆவியானவர் விடுதலை வாழ்விற்கு நம்பிக்கை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, விடுதலை வாழ்விற்காக ஒன்றுபடுத்துகிறவராகவும் இருக்கின்றார் என்று இங்கே காணுகின்றோம். அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். ஆவியானவர் இறங்கினார், ஆவியானவர் அவர்களோடு இருந்தார், ஆவியானவர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் காணுகின்ற வேளையிலே எப்பொழுது அவரை நாம் கண்டுகொள்ள முடியும், எப்பொழுது அவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த பகுதியிலே நாம் காணுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்விலும் சரி, நம்முடைய திருச்சபையின் வாழ்விலும் சரி, நாம் சார்ந்திருக்கின்ற சமுதாய பணியிடத்திலும் சரி, ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றாரா என்பதை இங்கே சொல்லப்பட்ட சில காரணங்களின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அங்கே சொல்லப்பட்டுகிற ஒரு செய்தி, பெந்தேகோஸ்தே நாள் வருகின்றது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று அவர்கள் காத்திருந்து அவர்கள் ஒன்று கூடினார்கள். ஒன்று கூடின இடத்திலே அவர்களிடத்தில் காணப்பட்ட ஒரு செயல் ஒருமனப்பாடு. ஒருமனப்பாட்டோடு அவர்கள் அங்கே கூடி வந்தார்கள். ஒரு சின்ன விசேஷனாலே நிறைய முரண்பாடுகள் வந்துடும், அப்படிதானே? இது அப்படி செய்யக்கூடாது, அது அப்படி செய்யக்கூடாது என்று எல்லா சூழல்களிலும் ஒருமனப்பாட்டின் செயல்கள் எங்கெல்லாம் குறைவுபடுகின்றதோ அங்கே நாம் ஆவியானவருடைய இருப்பு நிலையை இழந்து விடுகின்றவர்களாய் இருக்கின்றோம். ஆகவே இங்கே அவர்கள் செய்த முதல் காரியம், எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அந்த பெந்தேகோஸ்தே நாளை அனுசரிக்க வேண்டும், கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கூடி வந்த அந்த வேளையிலே அங்கே அந்த ஒருமனப்பாட்டின் செயலிலே ஆவியானவர் அவர்களோடு கடந்து வந்தார் என்று காணுகின்றோம். நம்முடைய குடும்பத்திலும் ஒருமனப்பாட்டின் ஆவி காணப்படுகின்ற வேளையிலே அந்த குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக, சமாதானத்தை கடவுளுடைய கிருபையினால் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அங்கே ஒருமனப்பாட்டின் ஆவி எங்கே இல்லையோ அங்கே ஆவியானவருடைய கிரியை இல்லை என்பதை இங்கே நாம் காணுகின்றோம். அதே போல பேதுரு சிறையில் இருந்த பொழுது சபையார் ஒருமனப்பாட்டோடு கூடி ஜெபித்தார்கள். அங்கே ஆவியானவருடைய கிரியை விடுவித்தது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். எஸ்தர் தேசத்திற்காக ஒருமனப்பாட்டோடு கூடி ஜெபித்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே கிரியை செய்தார். அங்கே விடுதலையை யூதர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, விடுதலை வாழ்விற்கு ஒன்றுபடுத்துகின்ற ஆவியானவர் நமக்கு இருக்கின்றார். ஒருமனப்பாட்டின் ஆவியோடு நாம் அவரை தொழுது கொள்கின்றோமா? அதுதான் இன்றைய கால சூழலிலே திருச்சபையிலும் குறைவுபட்டிருக்கிறது, குடும்பங்களிலும் குறைவுபட்டிருக்கிறது. நம்முடைய பணியிடங்களிலும் பிறரோடு ஒருமனப்பாட்டோடு இணைந்து செயல்படுகின்ற செயல்பாடுகள் குறைவுகளினால் இன்று நாம் ஆவியானவருடைய ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கின்ற மக்களாய் காணப்படுகின்றோம். நம்முடைய செயல்கள் அங்கே இருக்கின்ற வேளையிலே அங்கே ஆவியானவர் எடுபட்டு போகின்றவராக இருக்கின்றார். முதலாவதாக ஆவியானவருடைய கிரியை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஒருமனப்பாட்டின் ஆவியோடு நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ம் 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 இரண்டாவதாக ஒருமனப்பாட்டின் ஆவியோடு, ஒருமனப்பாட்டின் ஆவி மாத்திரமல்ல, கடவுளுக்கு பயந்த பக்தியோடு அவர்கள் ஒன்று கூடினார்கள். கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் எங்கே உண்டோ அங்கே ஆவியானவர் இறங்கி நம்மோடு கூட கிரியை செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். கடவுளுக்கு பயப்படாத அநேக குடும்பங்களிலே, அநேக
சூழல்களை அவர்கள் சந்திக்கின்ற, உலக பிரகாரமாய் சந்திக்கின்ற சூழல்களை நாம் காணுகின்றோம். ஆகவே நம்முடைய திருச்சபைகளும் அவ்விதமாக அநேக சூழல்களிலே கடவுளுக்கு பயம் இல்லாத நிலைமையிலே அநேக இடர்பாடுகளை சந்திக்கின்ற சூழலை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒருமனப்பாடு மாத்திரம் ஆவியானவரை கொண்டு வருகின்ற ஒரு செயல் அல்ல. கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் நம்மை ஆவியானவரை நமக்கு அருளப்படுகின்ற, ஆவியானவர் நம்மோடு இடைபடுகின்ற ஒரு செயலுக்குள்ளாக அவர் நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். தேவ பக்தி உள்ளவர்கள் வந்து கூடினார்கள், ஒருமனப்பாட்டோடு அமர்ந்திருந்தார்கள். ஆவியானவர் அவர்களோடு கிரியை நடப்பித்தார். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்று காணப்படுகின்றதா என்று நம்மை நாமே தற்பரிசோதனை செய்ய அழைக்கப்படுகின்றோம். அதோடு மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆச்சரியப்பட்டு பார்த்து, கலிலேயர் அல்லவா? ஜென்ம பாஷைகளிலே நாம் கேட்கிறோமே என்று சொல்லி அங்கே பேசிக்கொண்டார்கள். அங்கே ஒருமனப்பாட்டின் ஆவி மாத்திரமல்ல, பக்தியுள்ளவர்கள் கூட்டம் மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் அறிந்திருந்தார்கள் என்று காணுகின்றோம். இவர்கள் கலிலேயர்கள், இவர்கள் யூதர்கள், இவர்கள் கிரேக்கத்தார், பார்த்தர், மேதிரியர் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் அறிந்திருந்த ஒரு கூட்டத்தின் மக்களாய் அங்கே காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் எல்லோரையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட அழைப்பு தான் சபையினுடைய செயல்பாடு என்று நாம் காணுகின்றோம். நாம் ஒருமனப்பாட்டோடு இங்கே அமர்ந்திருப்பதோடு மாத்திரமல்ல, தேவ பக்தியோடும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்கின்ற செயல்பாடோடும் நாம் காணப்படுகின்ற வேளையிலே ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகின்றவராக இருக்கின்றார். அந்த செயல்கள் நம்மிடத்தில் காணப்படுகின்றதா என்று நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இது ஒரு முக்கியமான காரியம். ஆலயத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் செய்தார்கள். 11ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் வந்தவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள், அதோடு ஒருவரை ஒருவர் அறிந்திருந்தார்கள், தேவ பக்தியோடு காணப்பட்டார்கள். அவர்கள் கூடி வந்த இடத்திலே தேவனுடைய மகிமையை பேசினார்கள். ஆனால் இன்று நாம் கூடுகின்ற இடத்திலே மனிதர்களுடைய மகிமை, அதோடு தேவையற்ற காரியங்களை நாம் பேசுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆண்டவருடைய ஆலயத்திலே அவருடைய ஆவியானவருடைய அருள்மாரியை, நம்முடைய இல்லங்களிலே ஆவியானவருடைய அருள்மாரியை, நம்முடைய பணியிடங்களிலே அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய செயல்பாடு ஒருமனப்பாட்டோடு காணப்பட வேண்டும். தேவனுக்கு பயத்தோடு நாம் செயல்பட வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவிலே அறிந்து அந்த அன்பிலே நிலைத்திருக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ மகிமையை குறித்து நாம் பேசுகின்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். நாம் கூடுகின்ற இடங்களிலே குறைகளை பேசுகின்றவர்களாகத்தான் இருக்கின்றோம். கூடுகின்ற, இதை நானே குறையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இப்படி சொல்லக்கூடாது தான். ஏனென்று சொன்னால் நாம் எவ்விதமாக நம்முடைய இடங்களிலே செயல்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றோமா? ஒருமனப்பாட்டோடு இருக்கின்றோமா? தேவ பக்தியோடு இருக்கின்றோமா? கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றவர்களாக, அவருடைய மகிமையை பேசுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்று நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அவ்வித சூழலிலே அங்கே ஆவியானவர் கடந்து வந்தார். அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடைபெற்றது. என்ன அற்புதம் நடந்துச்சு? வாசித்தீங்கல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு பாஷையில் பேசுகிறாங்க. பேசினால் அவர்கள் சொந்த மொழியல்ல, சொந்த மொழியிலே இல்லாதவர்கள் பிற மொழியிலே பேசுகின்ற வேளையிலே ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டார்கள் என்று காணுகின்றோம். இதே ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் நடந்துச்சு. ஆவியானவர் மனிதர்களுடைய பெருமைகளை பேச வேண்டும் என்று பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். எல்லோரும் ஒன்றிணைந்து பாபேல் கோபுரத்தை கட்டி, எங்களுடைய மகிமை, நாங்கள் வைக்கின்ற கடவுள் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பேசினார்கள். அப்பொழுது ஆவியானவர் என்ன செய்தார்? அவங்க பேசுறதே என்னன்னு தெரியாமல் சிதறி போக பண்ணினார். பாருங்க, இங்கே ஆவியானவர்
மீண்டும் அதை ஒன்றுபடுத்துகின்ற ஆவியானவராய் அவர் அருளப்படுகின்ற ஒரு செயலை நாம் காணுகின்றோம். அந்த ஒற்றுமையின் ஆவியானவர் நமக்கு அருளப்படும்படியாக இங்கே நம்முடைய வாழ்க்கையில் ஒருமனப்பாட்டின் செயல் காணப்பட வேண்டும். தேவ பக்தியுள்ள செயல் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் காணப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பிலே அறிந்து கொண்டு செயல்படுகின்ற செயலை நாம் செய்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற வேளையிலே கடவுளுடைய மகிமையை பேசுகின்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவ்விதமாய் இருக்கின்ற வேளையிலே தான் நம்முடைய திருச்சபை ஆசீர்வாதமான ஒரு திருச்சபையாய், நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய், நம்முடைய பணியிடத்திலே நம்முடைய செயல்பாடுகள் ஆசீர்வாதமாக காணப்படும். நம்மோடு கூட ஆவியானவர் இருப்பார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 முதல் உள்ள பகுதியிலே அங்கே ஆவியானவருடைய செயல்பாட்டை குறித்து அவர் பேசுகிறதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒருமைப்பாட்டின் ஆவியானவர் வாழ்வுக்கு ஒருமைப்பாட்டிற்குள்ளாக வழிநடத்துகின்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நிறைவாக லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே விடுதலை வாழ்வுக்கு வழிநடத்துகின்ற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்று நாம் அறிந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். அவ்வித ஆவியானவரை நாம் அழைக்கும்படியாக இந்த திருச்சபை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றவராக இருக்கின்றார். இந்த லூக்கா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் உள்ள பகுதி நாசரத் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை அறிக்கையாக அங்கே வெளியிடுகிறார். அங்கே நான் வந்திருப்பதே இதற்காகத்தான் என்று அவர் சொன்ன வேளையிலே அங்கே கோபம் கொண்டவர்கள் அவரை வெளியே துரத்துகிறார்கள். இது உன்னைய பைபிளில் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க சொன்னால் இதெல்லாம் நான் நிறைவேற்ற வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் மீது கோபப்பட்டார்கள் என்று திருமறை சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் வழியாய் நடத்தப்பட்டார். ஆவியிலே அவர் கலங்கினார். ஆவியிலே அவர் எல்லா செயல்களையும் மகிமையும் செய்தார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அந்த ஆவியானவர் இன்றைய நாளிலும் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றார். அந்த செயல்பாட்டை திருச்சபையிலே நாம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்கான வாய்ப்பையும் நாம் இந்த காலங்களிலே பெற்றிருக்கின்றோம். நம்முடைய குருசேகர திருப்பணிகளுக்கென்று நாம் ஆயத்தப்படுகின்ற ஒரு சூழலிலே நம்மை நாமே ஆவியானவர் வழியாய் நடத்தப்படும்படியாய் அவருடைய கரங்களிலே அர்ப்பணிக்க, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்முடைய சித்தம் அல்ல, நம்முடைய பெருமைகள் அல்ல, நம்முடைய செயல்பாடுகள் அல்ல, கர்த்தருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்வின் வழியாக திருச்சபையில் நிறைவேறும்படியாய் நாம் அவருக்கு செயல்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 16:13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கின்ற பொழுது அவர் நம்மை உண்மைக்கு நேராக வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லுகின்ற செய்தியை காணுகின்றோம். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், 1 பேதுரு 1:2 ஆவியானவர் இருக்கின்ற வேளையிலே நாம் தூய்மைப்படுத்தப்படுகின்றவர்களாய் காணப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை கரை திரையற்ற பாவ செயல்களுக்கு உள்ளான வாழ்வாக அல்லாது நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துகின்ற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். பவுல் அப்போஸ்தலன் அநேக இடங்களிலே ஆவியானவரை குறித்து சொல்லுகின்றார். ஆவியானவர் திருச்சபையோடு, குடும்பங்களோடு, தனி மனித வாழ்வோடு இடைப்படுகின்ற கடவுளாக, நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக, கிறிஸ்துவுக்கும் பிதாவானவருக்கும் சாட்சியாய் நாம் நிற்கின்ற கிருபைகளை கொடுக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் அநேக இடங்களிலே சொல்லப்படுகின்ற செய்தியை காணுகின்றோம். 3 தெசலோனிக்கேயர் 1:4 இது போன்ற பிரசங்கிக்கின்ற பணியும் ஆவியானவர் கொடுக்கின்ற பணிதான். சில பேர் வந்தோடனே சொல்லுவாங்க, பேசுகிறப்ப பார்த்துருக்கீங்களா, நான் இந்த டாபிக் பேசணும்னு வந்தேன், ஆனால் இன்று இவ்விதமாய் பேசுகிறேன், எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுவார்கள். ஆகவே திருச்சபையிலே நாம் செய்திகளை கொடுக்கின்ற வேளையிலும் அது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் ஆவியானவரால் அது அருளப்படுகின்றது என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தின் வழியாய் சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:28 வாசிங்க. தேவனானவர் முதலாவது சபையிலே அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும்
மூன்றாவது போதகர்களையும், பின்னர் அற்புதங்களை செய்பவர்களையும், பின்னர் குணமாக்கும் அருள் கொடை பெற்றவர்களையும், ஊழிய துணை நிற்பவர்களையும், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல வகை பரவச பாஷை பேசுகிறவர்கள் ஆகியோரை அவர் ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் நம்முடைய சபையிலே, குடும்பங்களிலே, நம்முடைய பணியிடங்களிலே இருக்கின்ற பொழுது நம்முடைய இடங்களிலே அதை வளரச் செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய சபையை பெருக செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். ஆகவே தான் சபையை பார்த்த உடனே சொல்லிடுறாங்க, இது செத்த சபை. ஏனென்றால் அங்கே ஆவி இருந்தால் தான் உயிரோடு இருக்குன்னு சொல்கிறோம், இல்லைன்னா டெட் பாடின்னு சொல்லிடுறோம். அதுதான் எளிமையாக ஆவியானவர் செயல்பாடு இருந்தால் அந்த சபை உயிருள்ள சபையாக, நாளுக்கு நாள் வளர்ச்சியிலே பெருகின்ற சபையாக, நாளுக்கு நாள் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுக்கின்ற சபையாக, நம்முடைய சபை மாத்திரமல்ல குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகின்ற ஒரு செயலிலே இருக்கும் என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற செய்தியாக நாம் காணுகின்றோம். முதலாவதான சபைக்கு அவர் திருத்தூதர்களை அனுப்பினார். நீங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் என்ற செய்திகளை அவர்கள் சொல்லி வந்தார்கள். இரண்டாவது இறைவாக்குரைப்பவர்களை அனுப்பினார், ப்ராஃபட்ஸ். அவர்கள் வந்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையை அவர்கள் கொடுத்தார்கள். மூன்றாவது, அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டு அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருந்தது என்று காணுகின்றோம். மூன்றாவது, ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகளை போதிக்கின்ற போதகர்களை அவர் கொடுத்தார் என்று சொல்லி திருச்சபைக்கு கொடுக்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்கின்றவராக இருக்கின்றார். அதன் பின்பதாக வல்ல செயல்களை செய்கின்ற ஆண்டவருடைய அடியார்களை அவர் கொடுக்கின்றார். அடுத்து அவர்கள் துணை நிற்கின்றவர்களை கொடுக்கின்றார். சபை வளர்ச்சியிலே துணை நிற்கின்ற கிருபைகளை ஆவியானவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இன்றைய காலத்திலும் நாம் நம்முடைய திருச்சபையை துணை நின்று நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் வழிநடத்தப்படும்படியாக குருசேகர தேர்தலை நாம் சந்தித்திருக்கின்றோம். குருசேகர திருப்பணிகளுக்கென்று அர்ப்பணிக்கின்ற மக்களை இந்த நாட்களிலே நாம் எதிர்பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, தலைமையேற்று நடத்துபவர்களையும் ஆண்டவர் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். ஆவியானவரே அதை செய்கின்றவராய் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அவரே சபை தலைவர்களை உருவாக்குகின்ற செயலை செய்கின்றவராய் இருக்கிறார் என்று குறிப்பிடுகின்ற செய்தியை நாம் காண முடியும். அப்போஸ்தலர் 4:31 வாசிக்கலாம். பின்பு போது கூடி இருந்த இடம் அசைந்தது, எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அதாவது ஓடி ஒளிஞ்ச அநேக மக்கள் ஆவியானவருடைய ஆளுகை வந்த வேளையிலே சபைக்கு தலைவர்களாக மாற்றப்படுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையாய் அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அப்போஸ்தலர் 13:1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:1-2 வசனங்கள். ம் 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 அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் பணிபுரிந்த அவர்களை நீங்கள் பிரிந்து புறப்பட்டு சென்று நீங்கள் வெவ்வேறு இடங்களிலே நீங்கள் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டதின் விளைவாக அவர்கள் பிரிந்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் காணுகின்றோம். நற்செய்தி பணிக்கு ஆவியானவருடைய துணை இல்லாமல் அவருடைய பணியை நாம் செய்ய இயலாது என்பதை இங்கே திருமறை நமக்கு சுட்டி காட்டுகின்ற செய்தியாக காணுகின்றோம். ஆவியானவரே அபிஷேகிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். திருச்சபையை அபிஷேகிக்கின்றார், தனி மனிதனை அபிஷேகிக்கின்றார், நம்முடைய குடும்பங்களை அபிஷேகிக்கின்றார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். பவுல் அப்போஸ்தலன் 2 தீமோத்தேயு 1:6 ஆவியானவருடைய அபிஷேகம் என் மீது இருக்கிறது, அந்த அபிஷேகத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை அங்கே நாம் வாசிக்கின்ற வேளையிலே சில நேரங்களிலே பிரச்சனைகள் வருகின்ற சூழலிலே
அதற்கு தீர்ப்பு வழங்குகின்ற அதிகாரத்தை கொடுக்கின்றவர் ஆவியானவராய் இருக்கின்றார் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற செய்தியை நாம் காண முடியும். இது ஏதோ நாம் தனிப்பட்ட முறையிலே நாம் வஞ்சிக்கப்படுகிறோம், நாம் தனிப்பட்ட முறையிலே பாதிக்கப்படுகிறோம், எனக்கு இவர்கள் செய்வது நியாயமில்லை என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனைக்கென்று தீர்ப்பு வருகின்ற வேளையிலே அந்த தீர்ப்பு ஆவியானவரால் அருளப்படுகிறதா இருக்கிறது என்று சொல்லி ஆணித்தரமாக பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். ஆவியானவர் அவர் எச்சரிக்கின்ற ஆவியானவராகவும் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்கும்படியாக, விடுதலை வாழ்வை நம்பிக்கையாய் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மோடு இருக்கின்ற ஆவியானவர், நம்மை ஒருமனப்பாட்டிற்குள்ளாக, தேவ பக்திக்குள்ளாக, நம்முடைய செயல்களிலே அவருடைய மகத்துவங்களை பேசுகின்ற கடவுளாக நம்மோடு இருக்கின்ற ஆவியானவர், நம்முடைய வாழ்வை விடுதலை வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகின்ற ஆவியானவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியையும் நமக்கு சொல்லுகின்றார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். என்று எழுது என்று அங்கே யோவானுக்கு ஆவியானவர் சொல்லுகின்ற செய்தியாக காணுகின்றோம். சபைக்கு அவர் சொல்லுகின்றார், காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள், காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். மீண்டும் அதே அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மீண்டுமாய் உரைக்கின்றார், காது உள்ளவன் சபைக்கு சொல்லுகிறதை கேட்க கடவன், ஜெயன் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று சொல்லி அவன் சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். மீண்டும் அதே அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த வசனத்தை மீண்டுமாய் அந்த பகுதி நிறைவு பெறுகின்ற வேளையிலே ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்கின்ற ஒரு எச்சரிப்பை அங்கே சுட்டி காட்டப்படுகின்ற செய்தியாய் நாம் காணுகின்றோம். ஆவியானவர் நம்மோடு உடனிருந்து நம்மை நம்பிக்கையின் வாழ்வுக்குள்ளாக, விடுதலையின் வாழ்வுக்குள்ளாக வழிநடத்துகின்றார். அவர் ஒருமனப்பாட்டை நம் மத்தியிலே கொடுத்து அவருடைய சபை பெருகும்படியாக, நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, நம்முடைய பணித்தளத்திலே நன்மைகளை நாம் கொடுக்கின்றவர்களாக, சமுதாயத்திலே அவருடைய சாட்சியை நாம் காத்துக்கொள்ளுகின்ற, நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை செய்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக விடுதலை வாழ்விலே நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று காணுகின்றோம். அந்த ஆசீர்வாதத்தை அநேகர் ஆண்டவருடைய அற்புதங்களின் வழியாய் பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கை விடுதலை பெற்றது, அவருடைய வாழ்க்கை நம்பிக்கை உண்டானது, அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மாறி தங்களுடைய வாழ்வில் கிறிஸ்துவை நற்செய்தியாய் அறிவித்தார்கள் என்று சொல்லி நாம் காணுகிறோம். ஆவியானவரால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு நாம் வாழும் பொழுது நமது தனிமனித வாழ்வு ஆவியின் கனியை கொடுக்கின்ற வாழ்வாக காணப்படும். ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்றால் ஆவியின் கனியை நாம் கொடுக்கின்றவர்களாய் காண முடியும். அந்த ஆவியின் கனி நம்முடைய குடும்ப வாழ்வில் பிறரை ஏற்றுக்கொண்டு குடும்பத்தின் வழியிலும் நாம் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற மக்களாய் நாம் காண முடியும். நம்முடைய சபையின் வாழ்வும் சமுதாய வாழ்வும் ஆவியானவருக்குள்ளாய் இருக்கின்ற பொழுது அது பெருகுகின்றதாக, சமாதானத்தினால், மகிழ்ச்சியினால், நன்மையினால், புகழ்ச்சியினால் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஒரு செயலுக்குள்ளாக காணப்படும் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆனால் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படாதபடி அநேக விதமான செயல்களிலே நாம் அவரை விட்டு விடுகின்ற நிலைமையிலே அநேக பாதிப்புக்குள்ளாக, அநேக சோர்வுகளுக்குள்ளாக நாம் இருக்கின்ற மக்களாய் காணப்படுகின்றோம். கலாத்தியர் 5:26 அது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக அங்கே சொல்லுகின்றார் பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு. வாசிக்கலாம். 5:26 கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அதுக்கு முன்பதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆமா, ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அதற்கு முன்பதாகத்தான் ஆவியின் கனியை குறித்து சொல்றார். ஆவியின் கனியை குறித்து அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை தன்னை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க கடவோம். ஆவிக்குரியவர்கள் எதை விரும்ப மாட்டார்கள்? வீண் புகழ்ச்சியை விரும்ப மாட்டார்கள். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தனா வீண் பெருமை நமக்குள்ள வரும். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். பிறரை கோபமூட்டுவோம்,
ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா பிறரை கோபம் மூட்டுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம், பிறர் மீது பொறாமை கொள்கிறவர்களாய் இருப்போம் என்பதை இங்கே அவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த கிருபையின் காலங்களிலே நாம் ஆவியானவரை இழந்து விடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை விடுதலை வாழ்வை இழந்ததாக இருக்கும், விடுதலை வாழ்வின் ஆசீர்வாதங்களை நாம் இழந்தவர்களாய் இருப்போம் என்ற உணர்வோடு வாரும் தூய ஆவியானவரே, இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை, இந்த ஆவியின் கனியின் மகிழ்ச்சியை, நன்மைகளை நாங்களும் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே நீரே எங்கள் மத்தியில் வந்து எங்களுடைய திருச்சபையை, எங்களுடைய குடும்பங்களை, நாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவேளை இவ்விதமான சிந்தனைகளோடு இருப்போம் என்றால் எங்கள் பெருமைகள் அல்ல, எங்களுடைய புகழ்ச்சி அல்ல, எங்களுடைய பதவிகள் அல்ல, எங்களுடைய பொருளாதாரங்கள் அல்ல, நீரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி அவருடைய கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய திருச்சபையின் வாழ்வு அவ்விதமாக வழிநடத்தப்படும்படியாக இந்த காலங்களிலே ஆண்டவருடைய தாசர்கள் தங்களை அர்ப்பணித்து இந்த பணிகளை மேற்கொள்ள நாம் ஜெபத்திலே ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய திருக்கரங்களிலே நான் நற்கனி தர வேண்டும் சுவாமி, நான் நித்தமும் உம்மை துதித்து பாட வேண்டும். இந்த வேளையிலுமே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி மெத்த அசுத்தனான என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்வில் விளங்க செய்யும். அந்த சித்தமானது நன்மையாய் பிறருக்கு மகிழ்ச்சியை நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சித்தமாய் காணப்பட பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் வரும் என்று நாம் தாழ்த்துவோம். நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் தோதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. பெந்தைக்கோஸ்தே நாளிலே அருளப்பட்ட அவரை இந்த நாளிலும் நாம் நன்றி நிறைந்த இதயத்தோடு நம்முடைய உள்ளத்தின் தீய ஆவியின் சிந்தனைகளை நம்மிலிருந்து நாம் களைந்து விட்டு ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் வாரும், எங்களை விடுவியும் என்று ஒரு விசை நாம் கேட்கின்ற வேளையிலே ஒரு மனப்பாட்டோடு நாம் கேட்போம் என்றால் நம் மத்தியிலே கடந்து வருகின்றவராய் இருக்கின்றார். நாம் ஜெப சிந்தையோடு நாம் கேட்போம் என்றால் நம் மத்தியிலே அவர் இறங்கி வருகின்றவராய் இருக்கின்றார். இந்த வேளையிலும் நம் மத்தியில் இறங்கி இருக்கின்ற நன்றியோடு நாம் பாடுவோம். பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவியிந்தீரே, பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவியிந்தீரே, இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின் ஆவியே, இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின் ஆவியே. நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் தோதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா. ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவரே. நாம் புறம்பான பரிசுத்தம் அல்ல, உள்ளத்தின் பரிசுத்தத்தை அவரே பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்ற சிந்தையோடு அவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்கின்ற வேளையிலே ஒரு மனப்பாட்டோடும் தெய்வ பக்தியோடும் ஆண்டவருடைய மகிமையை நாம் சொல்லி, ஆண்டவரே நீர் எனக்கு செய்த நன்மைகள் பெரிதென்று நாம் அவரிடத்தில் கேட்கின்ற வேளையிலே நம்மை அவருடைய கிருபையினால் நிரப்புகின்றவராய், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். மெத்த அசுத்தனாரே சுத்தாவி கொண்டென்னையே, மெத்த அசுத்தனாரே சுத்தாவி கொண்டென்னையே, சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தரே, சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே,
சத்திய பரிசுத்தரே, நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா. ஆவியின் கனி 9, அதை நான் தரும்படியாக இந்த வேளையிலே ஆயத்தப்பட்டிருக்கிறேன் சுவாமி என்று ஒரு மனப்பாட்டோடு ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். ஆவியானவர் இந்த வேளையிலும் நம்மோடு கூட இடைப்படுகின்றவராக, நம்முடைய துதிகளிலே அவர் ஒரு மனப்பாட்டோடு இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் நான் நற்கனி தரும்படியாய், நம்முடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தும், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவருடைய கரங்களிலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆவியின் கனி 9 மேவி நான் தந்திடவும், ஆவியின் கனி 9 மேவி நான் தந்திடவும், ஜீவியமெல்லாம் புவி மீதிலே நற்செய்தி பணியாற்றவும், ஜீவியமெல்லாம் புவி மீதிலே நற்செய்தி பணியாற்றவும், நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா. பாவம் நாம் செய்யாதபடி பாரிலே அவரை நாம் எடுத்துரைக்க சான்று பகர நாம் பரிசுத்தராக்கப்பட வேண்டும். நாம் பரிசுத்த வாழ்விலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆவியின் கனிகளை நாம் கொடுக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வேளையிலுமே நான் அவ்விதமாய் மாறும்படியாய் ஆவியானவரே எனக்கு துணை செய்யும் என்று நம்முடைய கரங்களிலே நாம் கொடுப்போம். அவரை துதிக்கின்ற ஸ்தானத்திலே நம் மத்தியில் வந்து ஆசீர்வதிக்கிற கடவுளாய் இருக்கிறார் என்பதை அறிந்து நம்முடைய பாவங்களையும் நாம் இந்த வேளையிலே அறிக்கை செய்து அவர் நம் மத்தியிலே நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய், நம் உள்ளத்திலே தங்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். பாவம் செய்யாதிருக்க பாரில் சான்று பகர, பாவம் செய்யாதிருக்க பாரில் சான்று பகர, பார்மீட்க வந்த பரமனையே பாரோர்க்கு எடுத்துரைக்க, பார்மீட்க வந்த பரமனையே பாரோர்க்கு எடுத்துரைக்க, நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. அன்பின் ஆண்டவரே, ஆறில் உண்மை நாங்கள் சான்று பகிர ஒற்றுமையின் ஆவியானவர், ஒருமைப்பாட்டின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர், எங்களோடு பக்தியை அருளுகின்ற ஆவியானவர், எங்களை அபிஷேகிக்கின்ற ஆவியானவர், எங்களை ஆசிர்வதிக்கின்ற ஆவியானவர், சமாதானத்தினால் நிரப்புகின்றவர், ஆறுதல் அளித்து தேற்றுகின்றவர், எங்களை பலத்தினால் இடை கட்டுகிற உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகின்றோம். உங்களுடைய திருச்சபையின் வழி நடத்துதல் தொடர்ந்து உம்மால் நிரப்பப்பட்ட ஒரு திருச்சபையாய், உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாய் பெற்ற மக்களாய், நாங்கள் குடும்ப வாழ்விலும் தனி மனித வாழ்விலும் நாங்கள் திருச்சபையின் வாழ்விலும் என்றும் உம்முடைய சாட்சிகளை நாங்கள் காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு இருப்பீராக. இந்த கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவையாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 117, ஆவியை அருளுமே சுவாமி எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை எண் 117.
ஜெபம் செய்வோம். 42ஆம் பக்கத்தில் இருக்க தானியா ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்பும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று நாம் கடத்தலிடத்திலே வேண்டிக் கொள்வோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே கிருபை. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கடவுளிடத்தை வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே, நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாக நமது துணை பிரதம பேராயரும் அருட்பெருந்தலைவர் டாக்டர் ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லோருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வளவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மனிதருக்காக உமது திரு முன்பதாய் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுளுக்கு உகந்த பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைப்பாடலாக பாமாலையன் 326 ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம் என்ற பாமாலையை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாமாலையன் 326. ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதமண்டினோ, சுத்தமாக்கி சீரை தாரோ, தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா, இயேசுநாதா, முந்தி சென்றோம் பாதுகாத்தும் வருவே, ஜீவ தன்னிரண்டையோம் கீழை பார செய்குவே. இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டே போஷிப்பே. இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டே போஷிப்பே.
தவறாமல் நேசமாய் நடத்துவே. காலம் வாழ்வேன் இயேசுநாதா, இயேசுநாதா, ஒளி காலம் வாழ்வேன். அன்பின் ஆவியானவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நீர் அருளப்பட்ட நாளை நாங்கள் நினைவு கூறும்படியாகவும், நீர் எங்களிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறீர், எங்களோடு தங்கி தாபரிக்கிறவராக இருக்கிறீர், எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறீர், எங்கள் எல்லா நிலைமைகளிலும் எங்களை அடைக்கலம் தந்து காத்துக்கொள்ளுகிறவராக இருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர், எங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்கின்றீர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர் என்றெல்லாம் அறிந்து நாங்கள் உமக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் உடைய கிருபையின் கரம் எங்களோடு உடன் இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையும் எங்களுடைய குடும்பங்களும் ஆண்டவர் எங்களுடைய தனிமனித வாழ்வும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளை நாங்கள் காத்துக்கொள்ளவும், பிதாவானவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படவும் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.